அப்ப இந்த பொண்ணு அங்க எப்படி இருந்திருப்பா தெரியுமா? அவ சந்தோஷமா இருந்திருக்கா. அவ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்காங்க. அந்த நேச்சுரலா இருக்கு. வேலைக்காரி தானே, இனிமே பண்ணனால வேலைக்காரி. ஒருவேளை நாகமான் கிட்ட நிறைய வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க. ஆம்பளை பொம்பளை வயசானவங்க சின்னவங்க பெரிய நிறைய பெரிய பிக்சா இல்லையா? அவன் ராஜாவுக்கு அடுத்த படைத்தலைவன். அப்போ அவன் வீடு பெரிய அரண்மனை மாதிரி இருந்திருக்கும். பெரிய பெரிய ஆட்கள் அந்த வேலைக்கு இருந்திருப்பாங்க. ஏக்கர் கணக்குல அவனுக்கு லேண்ட் இருந்திருக்கும். அப்ப இந்த பொண்ணு எப்படி இருந்திருப்பா? அவ அந்த நாச்சியார் அவ சொல்றதை கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கா. இன்னைக்கு நம்ம சொன்னா நம்ம பிள்ளைங்க கேட்குதா? கேட்க மாட்டாங்க. யார் சொன்னா இப்ப யாரும் கேட்கறது இல்லை. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. இப்போ காலம் அப்படி ஆயிடுச்சு. யார் சொன்னாலும் யாரும் கேட்கறது இல்லை. அப்போ இந்த பொண்ணு அப்ப இவ நான் நினைக்கிறேன் இப்ப வயசுக்கு என்ன வேலை செய்திருக்க முடியும்? ஒரு வேலை காலையை அமைக்கி விட்டு இருப்பாங்க. அவனோட வயசுக்கு கொஞ்சம் கால் பிடிச்சி விடுமா, கொஞ்சம் கை பிடிச்சி விடுமா, கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாமா. ஒருவேளை நாகமான வயசு நல்லவங்களா இருந்திருந்தா இந்த மாதிரி வேலையை நம்ம செஞ்சுக்க சொல்லியிருக்க முடியும். அப்ப அதைத்தான் அவன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நான் நினைக்கிறேன் அவன் நல்ல அங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு. இன்னைக்கு நம்ம பெரியவங்க நம்மளால வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியல, குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியல, ஊழியத்தை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியல. நம்ம ஒரே ஓட்டம். இந்த சின்ன பொண்ணு பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கா. ஒருவேளை இவளை விட இவ அப்பதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவளை விட அவங்க சீனியர் வேலைக்காரங்களா இருந்திருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஜெயில் கேட்டிருக்கீங்க, பாக்கல ஜெயில பாத்தீங்கன்னா அந்த புதுசா போறாங்க இல்லையா கைதிகள், அவங்கள சீனியர் கைதிகள் இருக்காங்க. அவங்க அடிப்பாங்க. ஏய் போய் சிஸ்டம் பண்ணிட்டு வா, அது பண்ணிட்டு வா, சாப்பாடு எடுத்து எனக்கு வேலை செய்யும், இப்படி எல்லாம் பண்ணுவாங்க ஜெயில. அப்பனே பெரிய தப்பு பண்ணி தான் போயிருக்கான். அடுத்து லேட்டா போறவங்க அவங்க அப்படி பண்ணுவாங்க. ராக்கி காலையில எல்லாம் நடக்கிற மாதிரி எங்க ராக்கி. நான் நினைக்கிறேன் இத மாதிரி இந்த பொண்ணுங்க இருந்திருக்கும். சீனியர் வேலைக்காரங்க பெரியவங்க எல்லாம் அந்த பொண்ணை ஏய் அது போ இதை பண்ண அதை பண்ணி சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா நாகமானுடைய கோயிலுடைய கண்களை நிகழ்ச்சிக்கு தயவு கிடைக்கணும்னா சும்மா ஒண்ணும் இல்லை. நிறைய வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க. நாகமானோட வயசு நிறைய வேலை வாங்கி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணியிருக்கா? அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கா. அந்த பொண்ணு சந்தோஷமா இருந்திருக்கா. இவர்கிட்ட ஒரு வித்தியாசத்தை அவங்க பார்த்துருக்காங்க. நாகமானுடைய ஒய்ஃபு. இப்ப நான் சொன்ன உடனே ஒருத்தங்க கேட்கணும்னா என்கிட்ட ஏதாவது குவாலிட்டி இருக்கணும், என்கிட்ட ஏதாவது நல்ல குணங்கள் இருக்கணும். இருந்தாதான் நான் சொன்ன ஒருத்தங்க கேட்பாங்க. நானே ஒண்ணுக்காம இருந்தேன்னா அப்ப நான் சொன்ன கேட்க மாட்டாங்க. அப்ப என்கிட்ட குவாலிட்டி இருக்கணும், என்கிட்ட நல்ல கேரக்டர் இருக்கணும், என்கிட்ட நல்ல பார்வை, நல்ல நல்ல குணங்கள் இருக்கணும். அப்பதான் நம்ம சொன்னா ஒருத்தவங்க கேட்பாங்க. அப்ப இந்த பொண்ணுகிட்ட நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், நல்ல ஒரு குணம் இருந்திருக்காங்க. அவ அப்பா அம்மா நினைச்சு கவலைப்பட்டு இருப்பான், அழுதுருப்பான். ஆனாலும் அவளுக்கு ஒரு தேவன் உண்டு என்று அவளை என்ன செய்தா விசுவாசித்திருக்கா. அப்ப இந்த பொண்ணுகிட்ட இருந்தது அங்க அட்ஜஸ்ட் பண்ணி அங்க பண்ணுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளும் இவ பாக்குறாங்க நாகமான. இவ லிசன் பண்ணுவான். இந்த ஆளு பெரிய ஆளு படைத்தலைவன். ஆனா நைட் வந்தா இந்த ஆளுக்கு என்னது வியாதி. அவருக்கு அது நல்ல இரிட்டேட்டா இருக்கு. அப்படிதானே சாயங்காலம் நிம்மதியா தூங்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த பொண்ணு கவனிச்சுட்டு இருக்கான். இந்த பொண்ணு பார்த்துருக்கா. இவ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கா. எல்லாத்தையும் பொறுத்த சந்தோஷமா இருந்திருக்கா. அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு அதுக்கப்புறம் அவரை கவனிச்சுட்டு இருக்கா. யார? நாகமான அவருடைய கண்கள் நல்ல உச்சு நோக்கி இருந்திருக்கா. நல்ல சீரியஸான பார்வை. ஒவ்வொரு நாள் அவ பார்த்துட்டு இருக்கான். இந்த நாள் போகும்போது காலையில நல்ல டாம்பி எல்லாம் போறாரு. ஆனா நைட் வந்து ரொம்ப பாடுபடுறாரு அப்படின்னு அவ கவனிக்கிறான். இன்னைக்கு நம்ம எதையாவது கவனிக்கிறோமா? நம்ம ஒன்னே கவனிக்கிறது இல்லை. வீட்லயோ குடும்பத்திலயோ ஏன்னா நமக்கே பிரச்சனையே, நம்மளே நல்லா இல்லையே, அப்புறம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியும்? நம்ம மற்றவங்களுக்கு கவனிக்க முடியும்? நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நோ டைம். இந்த பொண்ணு கவனிச்சு அதுக்கப்புறம் இவ சொல்ல நினைக்கா. என்னது? இஸ்ரவேல்ல ஒரு யார் உண்டு? யார் உண்டு? இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசி உண்டு. அப்ப இந்த 12 வயசு உள்ள பணி. அப்ப இவன் அப்பவே யாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கான்? தீர்க்கதரிசியை பற்றி இஸ்ரவேல் அவன் கேள்விப்பட்டிருக்கான். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவ எல்லாத்தையும் மறந்து கவலையா நம்ம சந்தோஷமா இருந்திருக்கா. இந்த நாட்சியாருக்கு நல்ல பிள்ளையா இருந்திருக்கா. கவனிச்சிருக்கா. இன்னொன்னு இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசியை பார்த்துட்டு இருக்கா. அவர் செய்த அற்புதத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கா.
இயேசுவால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லை. நம்பிக்கைலாம் இருக்குன்னா நம்ம இப்படி இருக்க மாட்டோம், நம்ம எப்படியோ இருந்திருப்போம். அப்ப இந்த பொண்ணு சொல்றா,